ரேசன் பச்சரிசி வச்சு ஒரு நல்ல டேஸ்டியான பொங்கல் ரெசிபி செய்யலாமா? வாங்க. நான் வந்து 1 கப்பு பச்சரிசியும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம நல்லா வாசனை வர வரை வறுத்துட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயிலும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீயும் சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படின்னா 1 கப்பு அரிசினா நீங்கள் 4 கப்பு தண்ணி எடுத்திங்கன்னா நல்ல குலைவாக வந்து பொங்கல் கிடைக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை இதோட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ் கொட்டுறதை விட ஒரு 2-3 விசில் சேர்த்து விடுங்க. நல்லா குழஞ்சி வரும். கடைசியாக ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துட்டு பரிமாறுங்க. தேங்காய் சட்னி சாம்பாரோட பரிமாறினீங்கன்னா இது ரேசன் அரிசியில் செஞ்ச பொங்கலானே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.